ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிக் பாஸோட டே 57. இது வரைக்கும் இந்த ஷோ வந்துட்டு ஒரு கேவலமாக தான் கொண்டு போயிட்டாங்க. இந்த ஷோ வந்துட்டு விஜய் டிவிக்கு ஒரு சோதனை தான் சொல்லணும். அதாவது விஜய் டிவி வந்துட்டு இந்த பிக் பாஸ் இந்த சீசன்ல வேலியில போற ஓனான்னு வேடிக்கையில விட்ட கதையாகி போச்சு. ஷோ வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் இல்லை. பர்டிகுலரா இன்னைக்கு வந்துட்டு கேப்டன் டாஸ்க் மட்டும்தான் ஏதோ உருப்படியா போச்சு. அதுவும் ரசிக்கும்படியா ஒன்றும் இல்லை. என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவி வந்துட்டு பிக் பாஸோட கண்டஸ்டன்ட் எல்லாம் ஏதாவது உழப்புறாங்க, உழப்புறாங்க, என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. பிக் பாஸை திணறாங்க சில டைம்ல. ஆக்சுவலா ஒரு வழியில வந்துட்டு கேப்டன் டாஸ்க்ல ஜெஃப்ரியும் ஷாச்சனாவும் போனாங்க. அதுல வந்துட்டு ஜெஃப்ரியும் ஷாச்சனாவும் ஈக்குவல் பாயிண்ட்ஸ் சொன்னாங்க டைம் பிரேக்கருக்காக. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு டாஸ்க் கொடுத்து ஓகே கேப்டன் ஒரு வழியா ஜெஃப்ரி ஆயிட்டாரு. மூணாவதா பாத்தீங்கன்னா ஏதோ பிக் பாஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு டான்ஸ் அவங்க காதுல எப்ப மாட்டி விடுவாங்க, டான்ஸ் ஆடணும், அதை வச்சு என்ன சாவணும் கரெக்டா கண்டுபிடிக்கணும். இது ஓடிச்சு. ஆக்சுவலா விஜய் டிவி வந்துட்டு இந்த ஷோ நடத்துறதுக்கு எங்க செவுத்துல போய் முட்டிக்கலாம் அந்த மாதிரிதான் ஷோ போயிட்டு இருக்கு. சுத்தமா நல்லாவே இல்லைங்க. அதாவது ஸ்டப்புன்னு இருந்துச்சு. எதுக்கு கண்டஸ்டன்ட் எல்லாம் இதை பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. விஜய் டிவி ஏதாவது ஒண்ணு பண்ணி கண்டிப்பா இதை சால்வ் பண்ண இஷ்யூ எடுத்தாதான் இந்த ஷோ மேல போகும். அது விஜய் டிவி புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த வர ஷோல பெஸ்டா கொடுத்தா மட்டும் தான் நடக்கும். ஏன்னா சண்டே ஷோ கூட விஜய் சேதுபதியை பாக்குறக்கா சில பேர் 4 பேர் வந்து உட்காருவாங்க. அதுவே நல்லா இல்லை. இது அதை விட கேவலமா இருந்துச்சுங்க. ஆக்சுவலா பிக் பாஸ் ஒன் டேல வந்துட்டு 1 hour ஷோல வந்துட்டு 24 மணி நேரத்துல எது பெஸ்டா நடக்குதோ அதை தான் எடுத்து போடுவாங்க. ஸோ இந்த அந்த 1 hour நல்லா இல்லையே. 24/7 ஷோ எல்லாம் உட்காந்து பார்க்கறவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்றது, ஒன்றும் முடியலைங்க. பிக் பாஸ் கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். இது பிக் பாஸ் விஜய் டிவிக்கு நல்லது இல்லை. அடுத்து இதை இம்ப்ரூவ் பண்ணி அடுத்து ஏதாவது பண்ணாதான். ஆக்சுவலா இதை பார்த்து ரிவ்யூ சொல்றது கூட என்கிட்ட கண்டென்ட் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுங்க. என்ன சொல்றதுன்னே ஒன்றும் தெரியல. அதான் அடுத்த வீடியோல பார்ப்போம். எனக்கு பெஸ்ட் ஏதாவது பண்ணாங்கன்னு.